பார்வே சொல்லிவள என்ன பல ஆண்டுகளுக்கு பிறகு தோற்றம் போல் இருக்கேன். நான் இதே வழியா ரயில்ல போய்கிட்டு இருக்கிறேன் அடிக்கடி. ஆனா இறங்கறதுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. ஏன் பல ஜோலி. இப்ப பாருங்க, சமீபத்துல பொள்ளாச்சியில நம்ம குழந்தை சதுர கச்சேரியை முடிச்சுட்டோம். ரயில்ல வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க இறங்கின பிற்பாடு ரயில் மாறணும்னு சொன்னாங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ஐயா ஞாபகம் வந்துடுது. அப்படியே தலையை என்ன சொல்றது, இந்த கர்ம வியாதி கொஞ்ச நாளா என்ன பிடிச்சிட்டு வாட்டி வளவு எடுக்குது. ஏன் நல்ல டாக்டர் காமிக்கிறதானே? மருந்து சாப்பிட்டேன், தீரல. இன்னைக்கு இங்கே தங்கிறேன். நாளைக்கு நாகப்பட்டினத்துல நாட்டிய கச்சேரி, 6ஆம் தேதி அரக்கோணத்துல பாட்டு கச்சேரி, 9ஆம் தேதி ஓமதுரை கும்பகோணம். அப்படியே அடிக்க நீ என்ன யாருற? எப்படி அலுவா அலுவா வாங்க. பசங்கடா, அமுதாவை தூட்டு வர சொன்னா அவங்க அப்பனே கும்பிட்டீங்கடா. பாவி பசங்கடா, போலீஸ் வந்து இங்க தேடிட்டு இருக்காங்களே. இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. வர வர ஒன்னு இல்லையே. நேத்து கூட ஒரு கண்டக்டர் பொண்ணை நிறுத்திட்டியாமே, ஏன்? ஒழுங்கா வேலைன்னா வச்சுக்கிட்டு வேடிக்கையா பார்க்க சொல்லுங்க. 1 2 எத்தனை வேலைன்னு மாமா நான் கவனிக்கிறது? உனக்கு வேலையை குறைக்கணும்னு தான் நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு வேலுவையும் ஒரு மேனேஜரா போட்டிருக்கேன். வேலுவா? ஆமா, நம்ம டிரைவர் வேலுவா? ஆமாப்பா, அதே தான் சொல்றேன். நான் என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சிடறேன். ஏன் என்ன, நீங்க 2 பேருமே மேனேஜர்கள் தான்ப்பா. அப்படி நமக்கு தேவையில்லை. நான் பார்க்க டிரைவர் வேலை செஞ்சவன் எனக்கு சரிசமமான சீட்ல வந்து உட்கார்றதுன்னா. ராமு, ஆத்திரப்படாத. நீ ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்டை கவனிச்சுக்கோ, அவன் டிராபிக்கை கவனிச்சுக்கிட்டோம். அது நம்ம கௌரவம். தலையெழுத்து நல்லா இருக்கப்பா, தலையெழுத்து நல்லா இருக்கு அந்த பையனுக்கு. வேற மாமா. வணக்கம் சார், கூப்பிட்டீங்களாமே? வேலு, நீ ஒரு உண்மையான உழைப்பாளி. சம்பளம் வாங்குற இடத்துக்கு சளைக்காம வேலை செய்தவன். உன் ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த ஆள் இல்ல, கொஞ்சம் ஓசம் பேசுவேன். அப்படி ஒண்ணு இல்லப்பா. யாரையா பாக்குறீங்க? என்னடா பாஷை இது? எல்லாம் நீங்க பேசுற பாஷை தான். ஐயோ, நம்ம வர வேண்டிய இடத்த விட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் போட்டுருக்க. ஐயோ, என்னையா பேசுறீங்க? வேலு தகப்பனார் வீடு தானே? இது அப்ப பேசுனதா? ஐயா ஐயா, யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாரா அவன்? ஹலோ, குட் மார்னிங். நீங்க தானே வேலு தகப்பனாரு? நான் தான். வேலு வேலை செய்யற பஸ் கம்பெனி மேனேஜர் நானு. ஐயோ, எதுக்குங்க? என்னதுக்கு? இந்த பையன் வந்த உடனே இவக்க பயல இந்த ஆணி அடிச்சு வைக்க சொன்னேன்ல, நான் அடிச்சுதான் வச்சேன். என்ன வச்ச மூஞ்சி மோர. இது நம்ம இடம், நான் உட்கார்ற இடம். உட்கார். ஒரு பயங்கரமான பயல வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. பயந்துட்டீங்களோ? நான் பயப்படுறதாவது வாழ்க்கையில பயன்ற வார்த்தை நான் கேட்டதே இல்ல. அப்புறம் உங்க மகன் இருக்கானே வேலு, அவன் விஷயமா உங்ககிட்ட 2 வார்த்தை அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரிடா, உங்க மகன் விஷயமா ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க மகன் ரொம்ப நல்ல பையன் தான். ஆனா இப்ப வர வரதான் ரொம்ப சீப்பா போறான், ரொம்ப மட்ட ரகமா போறான். போனா போகுதுன்னு விட்டுட்டு வர்றேன், இல்ல தட்டி எரிஞ்சிருப்பாரு. உங்க மகனைத்தான் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க, அவனுக்கு சரியா தெரியாது. எனக்கு கூட தெரியலையா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்லையே. நான்சென்ஸ். கடைசி தடவையா சீரியஸா சொல்றேன், இனிமே அந்த பையன் ராங் ரூட்ல போனா இருக்கிற வேலை இருந்து சீட்டை கழிச்சு இந்த ஊர்ல இருந்து வெளியே விரட்டிடுவேன். அது மட்டும் இல்லையா, அவன் குடும்பமே அம்போன்னு நடுத்தரவுல நிக்கிற அளவு கொண்டாந்து விட்டுருவேன்னு கண்டிச்சு சொல்லி வைங்க அந்த இடியட் கிட்ட. முத்தையா, கதை வச்சாத்திர சோத்துக்கு விதியத்தனால சோம்பேறி பசங்களை கூட்டிக்கிட்டு ரவுடி நினைச்சிட்டு இருக்கான் போல் இருக்கு. தலையை சிவிடுவன் தெரியாது அவனுக்கு. நானும் சண்டையா போனா போகுது. ஏழ்மையான வீட்டுல பிறந்த பையன் ஆச்சேன்னு பார்த்தையா, இல்லன்னா தட்டி அடிச்சிருப்பான் அந்த பையனை. என்ன மிஸ்டர்? என்ன பிரதர் வர வர ஓவரா? என்ன பிரதர்? ராஸ்கோல் சண்டியர் அண்ணி, பாட்டை முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் சண்டியர்றோம். ஒரு சுத்து நீ பேர என்கிட்ட. டேய் முத்தையா, இந்த அருவாலை கொண்ட என் வீட்டுல வந்து ஏன் போய் என்னது? என்னடா இத நீ கையிலே வச்சிருக்கிறியா? சொன்னடா
சிகரெட் சிகரெட் அருவாள் அருவாள் இருக்குங்க அருவாள் இருக்கு அருவாள் இருக்கு அருவாள் இருக்கு மூடா ஐயா ஆரிஃபான் ஆயிரம் பேசிட்டு வையாபுரி புடி வையாபுரி 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 என்ன சொன்னாலும் அமுதா சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஆமாண்ண சும்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அமுதா இப்படி அழுகிட்டே இருந்தா அவங்க அப்பா வந்துடுவாங்க. நடந்ததை நினைக்காத, நான் இருக்கிறேன். உன் கஷ்ட நஷ்டத்துல கடைசி வரையிலும் பங்கெடுத்துக்கிறேன். அமுதா அமுதா என்ன பாரு, உங்க அப்பா நீ எல்லாம் இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க, உன்னுடைய விருத்தாந்தம் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லு. அமுதா சொல்லு. எங்க அப்பாவுக்கு 2 பெண்கள் பிறந்தோம். என் தங்கச்சி பிறந்தவுடன் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்களை வளர்ப்பதற்கா எங்க அப்பா படாத கஷ்டமெல்லாம் பட்டார். வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு நாள் உட்காருங்க. என்ன ஐயா விடுதலைங்க, நீ சொன்ன மாதிரி வந்துட்ட, என்ன முடிவு சொல்ற? என்ன முடிவுங்க, என் சின்ன பொண்ணு இருக்க இது ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா சின்ன பிள்ளையில இருந்து பிரியம் ஜாஸ்தி. என்னாலையும் இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியல. ஏதோ உங்களிடத்துலயாவது அது நல்லபடியா வளரட்டும்ங்கிற முடிவுக்கு தான் நான் வந்து. நீங்க அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் பொண்ணுக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் சொல்லி வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன, அவ்வளவுதான். பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா பங்கஜா, பங்கஜா, இதுதான் என் பொண்ணுங்க. அம்மா இவர் நகனாரு சுருளிமலை. ஆமா, இந்த 2 பொண்ணுங்கள்ல என்னோட அனுப்புற பொண்ணு இல்லையா? அதுதான் என் சின்ன பொண்ணு, அதுதான் உங்களோட வர்றது. இது அது என் பெரிய பொண்ணு. அதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா பிடிக்காது. பங்கஜா, எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு மனசு வருதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வருத்தப்படாதீங்க. அம்மா எங்களை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, சந்தோஷமா போயிட்டு வாமா. புறப்படுவா. அப்பா நான் வரட்டுமா? போயிட்டு வாமா. வாமா. போயிட்டு வா. அமுதா அழுகாதம்மா, பொண்ணு எங்க போயிடுச்சு, நல்ல வாழ போகுது, கவலைப்படாத. அப்பா இனிமே நாம இந்த ஊர்ல இருக்க கூடாது. முதல்ல கடன்காரங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. வேற எங்கேயாவது போய் பழைக்கலாம். வேற எந்த ஊருக்கு போறாலும் நான் என்ன வேலை செய்து பிழைக்க போறாங்க. கவலைப்படாதீங்க அப்பா, நான் இருக்கேன். ஏதாவது வேலை செய்து உங்களை நான் காப்பாத்துறேன். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி எங்கே என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விசாரிக்கலையா? இல்லை. பாவம், பரிதாபகரமான கதை. அமுதா, எனக்கு பஸ் கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிட்டு, இனிமே நீ எங்கேயும் வேலை செய்து பழைக்கலாம். உங்க அப்பா சொன்ன மாதிரி உன்னை என் வாழ்க்கை துணைவையா அடைய முடிவு கட்டிட்டேன். என்ன சொல்ற அமுதா? எதுக்கெடுத்தாலும் படபடன்னு பதில் சொல்லுவேன், இப்ப ஏன் மௌனம் சாதிக்கிறேன்? என் சந்தோஷம் எல்லாம் எங்க அப்பாவோட போயிட்டு. அப்படியெல்லாம் சொல்லாது. இன்ப துன்பம் வாழ்க்கையில் ஏற்படுறது இயற்கை.
இதுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை வேணும். ஏண்டா இல்லை, அந்த பையதான் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான்னா அவன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா? காலங்காத்தால குளிக்கிறதுக்கு வெந்நீர் கூட போடாம எங்கடா போன? குடிச்சது போதும், எலும்பு அடிச்சிருவான் போல இருக்கு. இல்ல நம்ம வையாஃப்ரியானல்ல, அவர் மக பூங்காவனத்தை மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க. எது புரியுதா? புரியுது. அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன். என்னது, வையாபுரி மகளுக்கு கல்யாணமா? ஆனா குட்டா போயல ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லலையே. சரிதான், அவன் உயரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மியாகிட்டு வருது போல் இருக்கு. எங்க புது மாப்பிள்ள மாதிரி பெறப்பட்டீங்க? அப்பா, நான் ஒரு அவசர காரியமா போறேன், என்ன தடுக்காதீங்க. இல்ல, உன் கல்யாண விஷயமா சொன்னே, அதை பத்தி என்னடா முடிவு பண்ண? அது விஷயமா தான் போறேன், கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க. என்னது? அப்பா, நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன், அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசனை பண்றீங்க? சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, நேரமா அது போகணும்னா. தம்பி எத்தனை தடவை கேக்குது, ஊன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா முடியும், போயிட்டு வா. சரி, வரேன்ப்பா. முத்தையா, வர வர இந்த பையன் என்ன கண்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தம்பிக்கு நல்ல புத்தி வந்துட்டுது. கும்பிட்டா பாத்தியா? எல்லா பேரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அமுதா, தம்பி, தாலி கட்டியாச்சு, தனி குடித்தனமும் வந்தாச்சு. இனிமே இந்த வீடு சொந்த வீடாக மாறி அடுத்த வருஷம் தங்க தொட்டுல ஒரு குழந்தை தவழணும். போங்கம்மா. ஏன் நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக மாட்டீங்களா? என்னத்தா நீங்க? அண்ணி, இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி உங்க கூடவே இருக்கிறதுக்கு குருவி குஞ்சிய பிடிச்சி கூட்டுல அடைச்சி வச்சிருக்கேன். அண்ணன் இல்லாத நேரத்துல நீங்க அதோட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க. பெருக்கா பெரிய புத்திசாலிடா நீ. அமதா, இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டாரு. அமரகவி பாரதியார் கூட சிட்டுக்குருவிகளை பத்தி அழகா வர்ணிச்சிருக்காரு. எப்படி அத்தா? மனிதன் சிட்டு வாழணும்னு நினைச்சு, தெய்வமே எனக்கு 2 சிறகுகள் கொடுக்க மாட்டேன், பாழ்பட்ட மனித கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எறிந்துவிட்டு இச்சப்படி வானத்திலே பறந்து செல்ல மாட்டேனா அப்படின்னு உள்ளத்தை தொடும்படியா எழுதியிருக்காரு. அத்தா, அதனுடைய சுதந்திரத்தை கிடைத்து இப்போ கூண்டுக்குள்ள எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன, உனக்கு துணை வேண்டாம்? என்ன